நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை விட்டால் காஃபிராக வருகிறார். என் பெற்றோர்களே, என் தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளை வீட்டிலே தொழாமல் உறங்கிக் கொண்டிருந்தால், தொழுகையை மறுத்துக் கொண்டு தொழாமல் உங்களுடைய பிள்ளை வீடுகளிலே 10 வயதை கடந்ததற்கு பிறகும் என்ன வாப்பா ஃபஜ்ர் தொழுகை எழுந்துட்டு போவாரு, புள்ள 15 வயசாயிருக்கும் தூங்கிட்டு இருப்பான், எழுப்புவாரு. ஏன் இந்த வயசுலேயே புள்ளைய போட்டு எழுப்பிட்டீங்க? புள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளை தொழாத நிலையிலே அவர்களுக்கு நீங்கள் உணவளித்தால் கஷ்டப்படாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இனிமையா நம்மளை மாற்றணும். ஒரு காஃபிருக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையை அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவராக மாற்றுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் தரக்க ஸலாத் ஃபகத் கஃபர், நிராகரித்து விட்டார் அல்லாஹ்வை. அதுவும் ஃபஜ்ருடைய தொழுகை. நமக்கெல்லாம் பள்ளிவாசல் இமாமுக்கும் மொய்தினாருக்கும் மட்டும் உள்ள தொழுகையா ஃபஜ்ருடைய தொழுகை? ஏதோ பெரியவங்களுக்கு மட்டும் உள்ள தொழுகையா? வாலிபர்களே, என்ன வாலிபம் இது? ஷைத்தான் காதிலே சிறுநீர் கழிக்கிறானே, அந்த உணர்வு இல்லையா? ஷைத்தானுடைய முடிச்சுகள் போடப்பட்டிருக்கிறது, அவிழ்க்கப்படாமல் அந்த உணர்வில்லையா? காலையிலே சோம்பேறியாக எழுகிறாயே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல், அந்த உணர்வில்லையா? என்ன முஸ்லிம் சமூகத்துடைய வாலிப கூட்டம் இது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவர்களுக்கு தான் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது சிரமம். யாருக்கு தான்? யார் கொடுத்த பத்துவா? யார் கொடுத்த பத்துவா? ரசூலுல்லாஹ் கொடுத்த பத்துவா. ஃபஜ்ருடைய தொழுகை யாருக்கு சிரமம்? வாலிப பருவத்திலே துடிப்போடு ஃபஜ்ருடைய அதானை சொல்லுவதற்கு முன்னதாகவே பள்ளியிலே முதல் சஃபிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிப சமூகம் ஹய்யா அலா ஸலாத் என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகு உறங்கிக் கொண்டிருந்தால் என்ன ஈமானிய உணர்வை இந்த வாலிப சமூகம் சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தொழுகை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. வஅம்ரு பில் மஅரூஃப்